ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெத்திலி கருவாடு காய வச்சுருக்கோம். பாருங்கள், தலையை எடுத்துகிட்டு காய வச்சுருக்கோம். இது வெளிநாட்டுக்கு கேட்டுருக்காங்க ஒருத்தவங்க. சிங்கப்பூர் போகுது இந்த கருவாடு. அதனால் சுத்தமாக மண் தூசு அழுக்கு எதுவும் இல்லாமல் பாருங்கள், மண்டையை கூட எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல, அது கூட எடுத்துருக்கோம். இது ஒட்டிகிட்ருக்கு. இதையும் எடுத்து தான் பேக்கிங் பண்ணுவோம். அந்தளவுக்கு சுத்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கொடியில் கட்டி தொங்க விடுறதுக்காக இது இப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி கட்டி தொங்க விட்டா பூனை வந்து சாப்பிடாது, அதுக்காக பண்ணியிருக்காங்க. காஞ்சிருச்சு, அரை காய்ச்சல் காஞ்சிருக்கு, இன்னும் அரை காய்ச்சல் காயணும். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருவாடு வந்து குழம்பு வைக்கவும் ஏற்றுக்கிட்டது, வறுக்கவும் ஏற்றுக்கும், கருவாட்டு சம்பல் வைக்கவும் நல்ல கருவாடு. இது பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா சதையாக இருக்கும். கருவாடு தொக்கும் பண்ணலாம், கருவாடு தூளும் அரைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதில் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும், மண்ணெலாம் இருக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க நெத்திலி கருவாடு வாங்கினா மண்ணாக இருக்கும், எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, காய வைக்கிற பதம் தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக காய வச்சுருக்கோம் பாருங்கள். இது மேலே வந்து வலை கிடந்தது, நான் இப்போ எடுத்து களைச்சி விட்றதுக்காக வந்து இப்போது நான் இது பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்கள்ல, துண்டு துண்டாக அந்த மாதிரி கருவாடு. இது நிறைய கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டு துண்டு துண்டாக போட்டு காய வச்சுருக்கோம். இதுவும் பதமாக நல்லா தூசில் படாத அளவுக்கு அடியில் ஒரு வலை, இந்த பாருங்க, அடியில் ஒரு வலை, மேலே ஒரு வலை, அதுக்கு மேலே ஒரு வலை போட்டு காஞ்சிருச்சு ஆல்ரெடி. அள்ள வேண்டியதான். இதையும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு. இது தலை இல்லாதது. இது தலை இல்லாமல் ஒருத்தவங்க கேட்டாங்க, கருவாடு சம்பல் செய்யணும் எங்களுக்கு, தலையோடு வேணும் அப்படின்னு. அவங்களுக்காகவே தலையோடு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் அரை காய்ச்சல் தான் காஞ்சிருக்கு. ஆனால் செவில் இருக்குது பாருங்கள், அந்த செவிலெல்லாம் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுப்போம். இதே போல் உங்களுக்கும் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த பாருங்கள், அடியில் ஒரு வலை, மேலே ஒரு வலை. அந்தளவுக்கு பாதுகாப்பாக காக்கா நாய் பூனை எதுவும் வாய் வைக்காத அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்னதாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விட்றேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நல்லா வரும். இந்த கருவாடு பண்ணியிருக்கல, இந்த கருவாடு மட்டும் 1 கிலோ கருவாடு. ஆனால் 1 கிலோ கருவாடு 1/4 கிலோயாக போயிடுச்சு பாருங்க, காஞ்ச உடனே. அதனுடைய கழிவு தான் நிறைய வரும், இந்த தோல் மண்டை. இது பாருங்க, ஊட்டாங்கருவாடு மண்டை இது.